நான் எவ்வளவுதான் நல்லவனாக வாழ்ந்தாலும் என்னை எல்லாரும் புறக்கணித்து விடுகிறார்களே, நான் செய்த நன்மைகளை யாரும் நினைவு கூறுவதில்லையே என்று அநேக வேளைகளில் யோசித்துமே வேதனைப்படுகிறோம். இது சாதாரணமாக உலகில் நடைபெறுவதுதான். ஆனால் தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். நமது செயல்களியாக ஞாபக புத்தகத்தில் கணக்கிடப்படுகிறது என்று வேதம் கூறுகிறது. ஆல்பர்ட் ஸ்வைசர், ஜெர்மன் தியாலஜியன், ஆர்கனிஸ்ட், ரைட்டர், பிலாசபர் அண்ட் பிசிஷியன், 1949ஆம் ஆண்டில் ஒரு முறை அமெரிக்கா சென்றிருந்தார். அவர் 14/1/1875 முதல் 4/9/1965 வரை வாழ்ந்தார். அவரது பழைய நண்பர்கள் 8 பேரை அவர் சந்தித்தார். ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த பிரமாதமான ஒரு கேக்கை அவரை வெட்டும்படி கூறினர். 8 நண்பர்களோடு அவரையும் சேர்த்து 9 துண்டுகளாக வெட்டும்படி கேட்டனர். ஆனால் அவரோ 10 துண்டுகளாக வெட்டினார். வியப்போடு அவரை நோக்கினர். அப்பார்வையில் இருந்த கேள்விக்குறியை அவர் புரிந்து கொண்டார். புன்சிரிப்போடு அவரை பார்த்து, இந்த பிரமாதான கேக் உருவாவதற்கு காரணமாக இருந்த அந்த தொழிலாளிக்கு நன்றியாக ஒரு துண்டை கொடுத்து அவரை கௌரவிப்பதை திறந்தது என்றார். ஒரு மூலையில் பூனிக்குறியில் நின்றிருந்த அந்த தொழிலாளியை மகிழ்ச்சியோடு அதிர்ச்சியோடு அவருக்கு கொடுத்து அவர் ஆனந்த கண்ணீர் உடைத்தார் என்று வரலாறு கூறுகிறது. என்று இப்படித்தான் ஒரு சூழ்நிலையினை காணப்படலாம். சிறுமைப்பட்டவருடன் கூப்பிடுதலை மறவாத தேவன் நம் தேவன் என்று வேதம் ஆணித்தரமாக கூறுகிறது. நாள் ஒன்று வரும், எந்த இடத்தில் நீ அற்பமாய் எண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் தேவன் உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 9:18, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. Psalms 9:18, for the needy shall not be forgotten. ஒரு சாங். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன். பயப்படாதே மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்கள் என்னை அற்பமாக எண்ணினாலும் என்னை நீ உயர்த்துவீர் என்பதை முழு மனதோடு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் உயர்த்தப்படுவதை வாஞ்சிக்கிறேன். அவ்விதமே உயர்த்தப்பட கிருபை புரிய வேண்டும் என்ற யோசுவே நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.